டைம் பார்த்தீங்கன்னா 11:15 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் என்ன எல்லாம் சமைச்சேனோ இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை மட்டும் நான் எப்படி பண்ணுறது 4 கிலோக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இந்த ஸ்டவ் ஃபஸ்ட்டு டைம் பற்ற வைக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறமா ஒரே வாட்டி தான் பற்ற வச்சேன், பயம் எல்லாம் போயிடுச்சு. சரி இவ்வளோதானா ஒரு ஸ்டவ்ன்றது. கிச்சனில் எவ்வளோ தான் சின்ன ஸ்டவ்வில் சமைச்சாலும் ஒரு பெரிய ஸ்டவ் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகிடுறேன். நான் அம்மா கொடுத்த சீர் வரிசை எல்லாம் இன்றைக்கி தான் எடுக்க போகிறேன் வெளியே. 90s கிட்டா இருந்தால் தெரியும், அப்போல்லாம் சீர் வரிசைக்கு அண்டா குண்டா பித்தளை சாமான் இதெல்லாமே கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு நாள் சொன்னேன், நம்ம கிட்ட இருக்கிற பித்தளை சாமான் எல்லாம் சேட்டு கடையில் வச்சோன்னா ஒரு 50,000 கிடைக்குங்கன்னா பிரிச்சுட்டு நீ வேணும்னா சேட்டு கடைக்கு போ, அதெல்லாம் வீட்டிலேயே இருக்கட்டும், உங்கள் அம்மாவுக்கு யாரம்மா பதில் சொல்லுறதுன்னு சொல்கிறாரு. ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. வருஷமாக காலமாக பரன் மேலே தூங்கிட்டு தான் இருக்கும். என்னுடைய ஜென்ரேஷன் முடிஞ்ச உடனே என் பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உஷாராயிட்டாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், வெறும் ஜுவல்லரி மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது சேவிங்ஸாக இருந்துக்கும். நானும் சில டைம் எல்லாம் யோசிப்பேன், என்னன்னா லட்சமாக கொடுத்து காரை வாங்கி அதை வெளியே நிப்பாட்டிட்டு நாமெல்லாம் உள்ளே தூங்குறோமே, எவனான திருட வந்தால் கூட சால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறான் இல்லையா? சில டைம் எல்லாம் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது தான். உங்களுக்கெல்லாம் கல்யாணத்தில் என்னெல்லாம் சீர் வரிசை கொடுத்தாங்கன்னு அது வந்து அவங்களா கேட்குறது இல்லை, நம்ம வீட்டில் இஷ்டப்பட்டு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது தான். என்னை பொறுத்த வரைக்கும் டௌரின்றது ஒரு தப்பான விஷயந்தான். பட் ஆசைப்பட்டு கொடுக்கும் போது தான் பொண்ணுக்குன்னு அது வாங்குறது தப்பே கிடையாது, பரவாயில்ல. அதுவும் நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் ஓகே தான். இன்றைக்கி மார்கழி 2வது நாள் என் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஏன் மாமியார் வீட்டில் அவரைக்காய் சீசன் வந்தாலே அவரைக்காய் புளிக்கொட்டை, அவரைக்காய் சீசன் முடிகிற வரைக்கும் இதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவரைக்காய் ஊற வச்சு பிசுக்கி அதை குழம்பு மசாலா வச்சுட்டேன். நைட்டு ராகி கஞ்சி லெக் பீஸ் இருந்தது, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இட்லி மீன் கபாப் சிக்கன் குழம்பு கொஞ்சமாக இருந்தது, தக்காளி சட்னி. இன்றைக்கி டின்னர் இதுதான். உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி?